ரிஷபம் ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த காலங்களில் ரொம்பவும் கஷ்டப்பட்டு மனக்கவலையோடு தான் இருந்திருப்பீங்கள். பண சேமிப்பு தொடர்பான மறைவு கருத்து வேறுபாடு காரணமாக நீங்கள் ரொம்பவும் கவலையில் இருந்திருப்பீர்கள். ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிரன் என்பதால் உங்களுக்கு பொருளாதார பாதுகாப்பும் ஆடம்பரமும் சம அளவில் முக்கியம். ஆனால் குடும்பத்தில் நீங்கள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனை உங்களுக்கே தெரியாமல் அல்லது உங்களை கலந்தோசிக்காமல் செய்யப்படும் பண செலவுகள்தான். நீங்கள் எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிக்க நினைக்கும்போது குடும்ப உறவினர் ஒருவர் அதை ஆடம்பரத்திற்கோ அல்லது தேவையற்ற விஷயங்களுக்கோ செலவிடும்போது மறைமுகமான மோதல்கள் உருவாகும். இதை நீங்கள் நேரடியாக கேட்காமல் மனதிற்குள்ளேயே வைப்பதால் அது ஒரு கட்டத்தில் பெரிய மனஸ்தாபமாக மாறப்போகிறது. சேமிப்பு பற்றிய உங்கள் கருத்து நியாயமானது என்றாலும் அதை மற்றவர்களிடம் திணிப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தாமல் குடும்பத்தின் எதிர்கால பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டு நிதி திட்டத்தை உருவாக்குவதே இதற்கு சரியான தேர்வாகவே அமையும். நீங்கள் எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிக்க நினைச்ச போதெல்லாம் குடும்பத்தினர் அதை ஆடம்பரத்துக்கோ அல்லது தேவையற்ற விஷயங்களுக்கோ செலவிடும்போது மறைமுகமான மோதல்கள் உங்களுக்குள் உருவாகியிருக்கும். அது ஒரு கட்டத்தில் பெரிய மனஸ்தாபமாகவே மாறி இருந்திருக்கும் உங்களுக்கு. குடும்பத்தின் எதிர்கால பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு கூட்டு நிதி திட்டத்தை உருவாக்கி இருந்திருப்பீங்க. குடும்ப பொறுப்புகள் சமமாக பகிரப்படாததால் மனக்கசப்பு உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் இயல்பாகவே அதிக பொறுப்புகளை தங்கள் தோள்களில் சுமப்பார்கள். குடும்பத்தின் அன்றாட பணிகள் முதல் முக்கிய முடிவுகள் வரை அனைத்தையும் நீங்களே இழுத்து போட்டு செய்வதால் ஒரு கட்டத்தில் உங்களுக்குள் கடுமையான சோர்வும் ஏமாற்றமும் ஏற்படும். நாம் ஏன் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், மற்றவர்கள் ஏன் பொறுப்பேற்பதில்லை என்ற எண்ணம் உங்களுக்குள் மனக்கசப்பை உருவாக்கும். குடும்பத்தில் உள்ள மற்ற உறுப்பினர்கள் தங்களுக்குரிய கடமைகளை உணராமல் அலட்சியமாக இருக்கும்போது இந்த விரிசல் அதிகமாகிறது. இதை தவிர்க்க நீங்கள் அமைதியாக இருக்கும் நேரத்தில் குடும்பத்தினரை ஒன்றாக அமர வைத்து யார் யார் எந்தெந்த பொறுப்புகளை கவனிக்க வேண்டும் என்பதை தெளிவாகவும் அன்பாகவும் பிரித்து கொடுக்க வேண்டும். உங்கள் சுமையை குறைத்து கொள்ள பழகுவது மன அமைதிக்கு வழிவகுக்கும். உங்களுக்கு அதாவது குடும்பத்தின் அன்றாட பணிகள் நீங்கள் இயல்பாகவே அதிக பொறுப்புகளை தங்கள் தோளில் சுமந்திருப்பீங்க. குடும்பத்தோட அன்றாட பணிகள் முதல் முக்கிய முடிவுகள் வரை அனைத்தையுமே நீங்கள் இழுத்து போட்டு செய்வதால்தான் நீங்கள் ஒரு ஒரு கட்டத்தில் உங்களுக்கு கடுமையான சோர்வும் ஏமாற்றமே உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கும். இதை தவிர்க்க நீங்கள் அமைதியாக இருக்கும் நேரத்தில் குடும்பத்தினரை ஒன்றாக அமைய வைத்து யார் யார் எந்த பொறுப்புகளை கவனிக்க வேண்டும் என்பதை தெளிவாகவும் அன்பாகவும் பிரித்து கொடுக்க வேண்டும். நீங்கள் நெருக்கமானவர்களின் நம்பிக்கை உடைந்திருக்கும். நீங்கள் யாரையும் எளிதில் நம்ப மாட்டீர்கள். ஆனால் ஒரு முறை நம்பிவிட்டால் அவர்களுக்காக எதையும் செய்ய துணிவீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு நபர் உங்கள் நம்பிக்கைக்கு பத்திரமில்லாமல் நடக்கும்போது அது உங்களை ஆழமாக பாதிக்கும். பண விஷயத்திலோ தனிப்பட்ட ரகசியங்களை பகிர்வதிலோ அல்லது கூட்டு முயற்சியிலோ அவர்கள் உங்களை ஏமாற்றிருக்கலாம். ரிஷப ராசியினருக்கு இந்த ஏமாற்றம் தாங்க முடியாத ஒரு வழியை கொடுக்கும். எனினும் கடந்த கால ஏமாற்றங்களை நினைத்து கொண்டே இருப்பதை விட்டுவிட்டு இனி வரும் காலங்களில் எவரிடமும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் தனிப்பட்ட விஷயங்களையோ நிதி பொறுப்புகளிலோ பகிர்வதை தவிர்க்க வேண்டும். மனிதர்களின் இயல்பை உணர்ந்து எச்சரிக்கையுடன் செயல்படுவதே புத்திசாலித்தனமாகவே அமையும். அதாவது நீங்கள் யாரையுமே எளிதில் நம்ப மாட்டீங்க. ஆனால் ஒரு முறை நம்பிட்டா அதுக்கு அவர்களுக்காக எதையுமே செய்ய துணிவீங்க. நீங்கள் தனிப்பட்ட ரகசியங்களை பகிர்வதில் அல்லது கூட்டு முயற்சியில் நீங்கள் உங்களை ஏமாற்றிருந்திருப்பாங்க. அது மட்டும் அல்லாமல்
இனி வரும் காலங்களில் எவரிடமும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேல் தனிப்பட்ட விஷயங்களையும் நிதி பொறுப்புகளையும் பகிர்வதை தவிர்த்திருப்பீங்க. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது சேனலை ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நன்மைகளை தான் நடக்கப் போகிறது. குடும்பத்தில் நிலைத்தன்மை உருவாகும். ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிரன் என்பதால் உங்களுக்கு எப்போதுமே அமைதியான மற்றும் அழகான குடும்ப சூழல் மீது அதிக ஈடுபாடு இருக்கும். கடந்த காலங்களில் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே இருந்த தேவையற்ற கருத்து வேறுபாடுகள், வாக்குவாதங்கள் மற்றும் புரிதலின்மைகள் இப்போது முழுமையாக நீங்கும். கணவன் மனைவி இடையே பரஸ்பர ஒற்றுமை பலப்படும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு முக்கிய பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும். பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் குடும்பத்தில் ஒரு ஸ்திரத்தன்மை உண்டாகும். வீட்டில் உள்ளவர்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பளிப்பார்கள். இதனால் குடும்பத்தை வழிநடத்துவதில் உங்களுக்கு இருந்த சிரமங்கள் குறைந்து ஒரு நிம்மதியான சூழல் உருவாகும். அதாவது உங்களுக்கு எப்போதுமே அமைதியான மற்றும் அழகான குடும்ப சூழல் தான் மீதுதான் அதிக ஈடுபாடே இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் புரிதல் இன்மைகள் இப்போது முழுமையாகவே நீங்கியிருக்கும். உங்களுக்கு கணவன் மனைவி இடையே இருந்த பரஸ்பர ஒற்றுமை ரொம்பவும் பலப்பட போகிறது. பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் குடும்பத்தில் ஒரு தனி நிலைமையில உண்டாயிருந்திருப்பீங்க. ரகசியமாக இருந்த கவலைகள் உங்களுக்கு குறையும். ரிஷப ராசிக்காரர்கள் பொதுவாக தங்கள் மனதில் உள்ள வலிகளையும் வேதனைகளையும் வெளியில் யாரிடமும் எளிதில் பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள். வெளியில் சிரித்து கொண்டே இருந்தாலும் மனதிற்குள் ஏதோ ஒரு ரகசிய கவலை அல்லது பயம் உங்களை அழைத்து கொண்டே இருந்திருக்கும். அது உத்தியோகம் சார்ந்ததாகவோ அல்லது ஆரோக்கியம் சார்ந்ததாகவோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்ததாகவோ இருந்திருக்கலாம். தற்போது கிரகங்களின் சாதகமான சஞ்சாரத்தால் அந்த ரகசிய கவலைகளுக்கு ஒரு நிரந்தர முடிவுகாலம் பிறக்கும். உங்களை வாட்டி வதைத்த மனப்பாரங்கள் அனைத்தும் பனி போல விலகி மனதில் ஒரு புதிய புத்துணர்ச்சியும் தைரியமும் பிறக்கும். உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ரகசியமா இருந்த கவலைகள் எல்லாமே குறைஞ்சிரும். நீங்க ரிஷபராசிக்காரங்க நீங்க எப்பவுமே மனசுல உங்களோட வலிகளையும் வேதனைகளையும் வெளில யாருக்குமே பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. மனசுக்குள்ள இருந்த ஒரு ரகசிய கவலை அல்லது பயம் உங்களை அழித்து கொண்டே தான் இருந்திருக்கும். உங்கள் கிரகங்களின் சாதகமான சஞ்சாரத்தால் அந்த ரகசிய கவலைகளுக்கு ஒரு நிரந்தர விடிவாளமே பிறந்திருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். உங்களுக்கு சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இயல்பாகவே ஆடம்பர பொருட்கள் மீதும் தரமான வாழ்க்கை முறையின் மீதும் ஆசை இருக்கும். இதனால் கடந்த காலங்களில் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இனி வரும் காலங்களில் உங்களின் தேவையற்ற வீண் செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும். புதிய வருமான வாய்ப்புகள் தேடி வரும். அதே வேளையில் பணத்தை எப்படி சரியாக நிர்வகிக்க வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்குள் பிறக்கும். வங்கி கணக்கில் உங்களது பண இருப்பு கணிசமாக உயரும். எதிர்கால தேவைகளுக்காகவும் உங்கள் பிள்ளைகளின் நலனுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட தொகையை உங்களால் வெற்றிகரமாக சேமிக்க முடியும். அதாவது உங்களோட ஆதிக்கம் உங்களுக்கு இயல்பாகவே ஆடம்பர பொருட்கள் மீதும் தரமான வாழ்க்கை முறையின் மீதும் ரொம்பவும் ஆசையாகவே இருந்திருப்பீங்க. இனிவரும் காலங்களில் உங்களின் தேவையற்ற வீண் செலவுகள் அனைத்துமே கட்டுக்குள் வரும். புதிய வருமான வாய்ப்புகள் தேடி வரும். அதே வேளையில் பணத்தை எப்படி சரியாக நிர்வகிக்க வேண்டும் என்ற தெளிவு உங்களுக்குள் பிறக்கும். இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நடந்தால் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கணவன் மனைவி இடையே இருந்த பரஸ்பர ஒற்றுமை ரொம்பவும் பலப்பட போகிறது. பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் குடும்பத்தில் ஒரு தனி நிலைமையில உண்டாயிருந்திருப்பீங்க. ரகசியமாக இருந்த கவலைகள் உங்களுக்கு குறையும். ரிஷப ராசிக்காரர்கள் பொதுவாக தங்கள் மனதில் உள்ள வலிகளையும் வேதனைகளையும் வெளியில் யாரிடமும் எளிதில் பகிர்ந்து கொள்ள மாட்டீர்கள். வெளியில் சிரித்து கொண்டே இருந்தாலும் மனதிற்குள் ஏதோ ஒரு ரகசிய கவலை அல்லது பயம் உங்களை அழைத்து கொண்டே இருந்திருக்கும்.
அது உத்தியோகம் சார்ந்ததாகவோ அல்லது ஆரோக்கியம் சார்ந்ததாகவோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்ததாகவோ இருந்திருக்கலாம். தற்போது கிரகங்களின் சாதகமான சஞ்சாரத்தால் அந்த ரகசிய கவலைகளுக்கு ஒரு நிரந்தர முடிவுகாலம் பிறக்கும். உங்களை வாட்டி வதைத்த மனப்பாரங்கள் அனைத்தும் பனி போல விலகி மனதில் ஒரு புதிய புத்துணர்ச்சியும் தைரியமும் பிறக்கும். உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ரகசியமா இருந்த கவலைகள் எல்லாமே குறைஞ்சிரும். நீங்க ரிஷப ராசிக்காரங்க. நீங்க எப்பவுமே மனசுல உங்களோட வலிகளையும் வேதனைகளையும் வெளில யார்கிட்டயுமே பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. மனசுக்குள்ள இருந்த ஒரு ரகசிய கவலை அல்லது பயம் உங்களை அழித்து கொண்டே தான் இருந்திருக்கும். உங்கள் கிரகங்களின் சாதகமான சஞ்சாரத்தால் அந்த ரகசிய கவலைகளுக்கு ஒரு நிரந்தர விடிவாளமே பிறந்திருக்கும். சேமிப்பு அதிகரிக்கும் உங்களுக்கு. சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இயல்பாகவே ஆடம்பர பொருட்கள் மீதும் தரமான வாழ்க்கை முறையின் மீதும் ஆசை இருக்கும். இதனால் கடந்த காலங்களில் வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இனி வரும் காலங்களில்